ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பட்டர்ஃப்ளை மாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு வந்திருக்கோங்க. அது எதுக்குன்னு சொல்லி தானே பார்க்குறீங்க. ஸோ எல்டர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு டொனேட் பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோங்க. எதுக்குன்னு தானே யோசிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பர்த்டேனாலும் சரி, இல்லை எங்கள் தாத்தா பாட்டியோட நினைவு நாள்னாலும் சரி, இங்கே தான் வந்துங்க நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு தாத்தா பாட்டி இல்லைங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே வாட்டி டைம் வந்தேன் அம்மா பர்த்டே அப்போ இங்கே வந்து ஃபுட் டொனேட் பண்ணேன். அப்போவே அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா இல்லாதனால இங்கே வந்த உடனே இவங்களெல்லாம் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ எனக்குமே தாத்தா பாட்டி இல்லைங்க. எனக்கு இவங்க எல்லாருமே பார்க்கும்போது எனக்கு தாத்தா பாட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ நானும் சரி எப்போயுமே இங்கே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு வேறு இடம் தெரியாது எனக்கு. இருந்தாலும் இவங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா, ஸோ அம்மாவுக்கு சமீபத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்க. ஒரு மாதம் கிட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நல்லபடியாக குணமாயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். குணமாயிட்டு வந்துட்டாங்க. 2 மாதம் கிட்ட ஆகுது அம்மா வந்து. ஸோ இப்போ ஏன் வந்திருக்கீங்கன்னு கேட்டால், இவங்களோட ஹோம் வந்து ரினோவேஷனில் இருந்ததுங்க. இவங்களோட பிரான்ச் வந்து வேறு இடத்துல இருந்தது. ஸோ அதனால அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியல. அதே மாதிரி அம்மாவுக்கும் ட்ராவல் பண்ண முடியாது அவ்வளோ தூரம். ஸோ ட்ராவல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்றதுனால இருந்தோம். இப்போ தான் இங்கே வந்திருந்தாங்க ஒரு 10 டேஸ் பிஃபோராக, பக்ரீத்க்கு 10 டேஸ் பிஃபோராக. சரி பக்ரீத் அன்னைக்கு வந்து பண்ணலாம் சொல்லி நினச்சிருந்தோம். அதனால் இப்போ வந்தோம். ஆன்லைன் மூலியமாக கூட நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து எங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்காது. இந்த மாதிரி நேரில் வந்து இவங்களெல்லாம் பார்த்து இவங்களாம் எங்களுக்கு ஹக் பண்ணாங்க, கை கொடுத்தாங்க, ஒரு சில பாட்டிலாம் முத்தமும் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து நம்ம நேரில் தான் உணர்ச்சி பண்ண முடியும். ஸோ வந்து ஆன்லைனில் கேஷ் கொடுத்தா போதும்லாம் இருக்க முடியாது. எனக்கு நேரில் வந்து இந்த மாதிரி பரிமாறி நம்ம கையால் கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாலும் அப்படி தான் நினச்சிருப்போம். நான் அந்த மாதிரி நினச்சி தான் நானும் பண்ணேன். ஸோ அம்மாவும் நல்லா ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா ப்ரேயர் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஒரு வேளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட அருள்னால இன்னும் நாங்கள் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் நல்லா பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை விட அட்வான்ஸாகவே பண்ணுவோம். நீங்களும் எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்களோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி நீங்களும் உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். இவங்க எல்லாமே நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. எதனால் ஃபுட் டொனேட் பண்ணுறீங்க எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க போர்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எங்கள் சேனலுக்கும் கொஞ்சம் கொடுங்க. நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.